சேவிங்ஸு நிறைய அதிகம் வரும் போல். எப்படி இருக்கீங்க? இப்போ இது பட்ஜெட்டில் இது ஒன்று தான் செய்தி இல்லையா, வருமான வரி விலக்கு. ரெண்டு லட்சம் கோடி ஓய்வூதியம் கொடுக்குறாரு, 4 லட்சம் கோடி சம்பளம் கொடுக்குறாரு. பாருங்க, குஜராத்தில் மோடி ஆண்டதை கூட நீ ஆளுகிறாய். போய் எல்லா பணக்காரனுடைய காலையும் கழுவி வந்து வா 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 என்று சொல்வதும், தொழிலாளிகளுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட கேட்டு சிபிஎம் போராடினால் இந்த நாட்டிலே பெண் பாதுகாப்பாக இல்லை என்பதற்கு இதைவிட என்ன அடையாளம்? We belong to ruling party, DMK. உங்கள் சட்டத்தில் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் அப்படி தேவையில்லை என்று அவன் சொல்வதற்காக தான் கொடி கட்டி கொண்டு போகிறான். காரிலே எவனும் எந்த கட்டி, இவன் கட்டினால் பிறனும் கட்டுவான். குற்றம் செய்தவன் அவனை நான் தூக்கி வைக்கிறேன், நான் செய்த காரியம் அயோக்கியத்தனமான காரியம், இப்படி ஒரு மகனை நீ பெறுவதற்கு உறக்கையை பெற்றிருக்கலாம். ஆகவே வெளியே வா. அதுக்கு பிறகு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எல்லாம் ஒன்று தான். எவன் தவறு செய்தாலும் அதை விமர்சி. அதை விட்டு அவனுக்கு தாலி கட்டி கொண்டது போல 5 ஆண்டுகளுக்கு நீ கூட்டணியில் இருந்தால் எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற யாருன்னா, தமிழ்நாட்டோட ஒரு மூத்த அரசியல் ஆளுமை பல கருப்பையா. அவர் யாருன்னா, தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தோட தலைவர். வாங்க, அவர்கிட்ட நிறைய கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு, கேட்டு அவர்கிட்ட நிறைய தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க ஐயா? சொல்லு ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கும் பட்ஜெட்ல இருக்கிற அந்த வருமானம்லாம் வரும் போல, சேவிங்ஸ் நிறைய அதிகம் வரும் போல. எப்படி இருக்கீங்க ஐயா? இப்போ இது பட்ஜெட்டில் இது ஒன்று தான் செய்தி இல்லையா, வருமான வரி விலக்கு. 12 லட்சம். அது நல்ல இதுதான். 7 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக தள்ளி விட்டது. நம்ம 3 தடவை மாற்றியிருக்கிறார்கள். 5 லட்சமாக இருந்து 7 லட்சமாக, 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம். பணவீக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அதற்கேற்ப தொகைகளை கூட்டிக் கொண்டே போவது என்பது சரியானது தான். ஆனால் இதனுடைய நோக்கம் என்ன என்றால், அது ஆட்சியினுடைய தன்மை தான். அது மக்களுடைய நுகர்ச்சி குறைந்து விட்டது. நுகர்ச்சி குறைந்து விட்டால் பொருளாதாரம் படுத்து விடும். ஆமாம் ஆமாம். நம்ம ஒரு பொருளை அறநெறிப்படி உண்ணலாமா கூடாதா என்று தான் பார்ப்போம். பொருளாதாரம் என்பது அப்படி இல்லை. எக்ஸாஸ்ட் ஆகின்ற வரையிலும் நீங்கள் நுகர்வு தான் கலாச்சாரம். அதனாலே அந்த அம்மா என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆட்சி நடவடிக்கை தான் இது. 2-3 ஆண்டுகளாக படுத்து விட்டது. ஆகவே இந்த பொருளாதார குறிகளெல்லாம் விடுகின்றன என்று சொல்லி, மத்தியதர வர்க்கம் மண்ணையை பிடித்து நாம் 7 லட்சமாக வைத்திருக்கிற காரணத்தினால் செலவு செய்ய அவர்களிடம் பணம் இல்லை. சம்பளம் வாங்குகிறான், வாடகை கொடுக்குறான், குடும்பம் நடத்துகிறான், பிறகு வரி கட்டுகிறான். வரி முதலிலே பிடிக்கப்பட்டு விடுகிறது. ஆகவே ஒரு 1 லட்சம் அவன் சம்பளம் என்று வைத்து, 1 லட்சம் என்பது நல்ல சம்பளம், 76,000 என்பது நல்ல சம்பளம். ஆனால் இவர்களுக்கு வரியெல்லாம் கட்டி விடுகின்றது போக செலவழிப்பதற்கு மீதி பணம் நிறைய கிடையாது. இப்பொழுது உன்னோட பணத்தை விட்டு வைக்கிறேன், விட்டு வைத்தால் நீ செலவு செய்வாய். இது ஒரு சைக்கிள் மாதிரி. அது பொருளாதாரத்தின் தன்மை தான். மக்களுடைய நுகர்ச்சி கலாச்சாரத்தில் நுகர விரும்புவார்கள். நுகர்வதற்கு பணம் இல்லை என்றால் ஒடுக்கிக் கொள்வார்கள். இப்பொழுது உன்னிடம் இன்னொரு 5 லட்சம் ரூபாயை வரி இல்லாமல் ஒரு 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கோ, செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. 5 லட்சம் 5 லட்சத்துக்குரிய வரி பணத்தை நீ வைத்துக்கொள். அவனுடைய வருமானம் தான் அது. அதுக்கு வரி கட்ட வேண்டாம். அந்த பணத்தையும் அவன் இப்பொழுது சந்தையில் செலவு செய்வான். நுகர்வு பெருகும், அதனால் உற்பத்தி பெருகும், அதனாலே பொருளாதாரம் எழும் என்கின்ற சாதாரண பொருளாதார கொள்கையினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் தைரியமாக துணிந்து ஒரு 5 லட்சம் ரூபாயை கூடுதலாக ஆக்கி 12 லட்சமாக ஆக்கியிருக்கிறார்கள். இதுவரையிலும் இந்த அளவு வருமான வரி இல்லாமல் இருந்ததில்லை. இதனால் மத்திய தரவர்க்கம் ஏழை இப்பொழுது ஏழையாக இருக்கிறான். 20% பேர் இந்த நாட்டில் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறார்கள். ஆமாம். ஆகவே அது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்குரிய பொருளாதார வல்லமை சிதம்பரத்துக்கு இருந்ததா அல்லது நம்முடைய நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கிறதா என்பது வேறு. அவர் போன் அவுட் என்று சொல்லியிருக்கிறார். 9 போன இது என்று இந்த பட்ஜெட்டை பறித்து அவர் என்ன செய்து விட்டார்? அவர் என்ன செய்தார்? பொருளாதார துறையை அவர் கையில் வைத்திருந்த போது சும்மா ஏதாவது சொல்லுவார்கள். ஆனால் வழக்கமானது தான். 6 லட்சம் கோடி இராணுவத்துக்கு செலவழிகிறது. என்ன செய்வீர்கள்? 6 லட்சம் கோடி.
2 லட்சம் கோடி உபகரணங்கள், விமானங்கள், போர்க்கப்பல்கள் வாங்குவதற்காக செலவு செய்கிறார்கள். 2 லட்சம் கோடி ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள். 4 லட்சம் கோடி சம்பளம் கொடுக்கிறார்கள். பாருங்கள், ஓய்வூதியம் 2 லட்சம், சம்பளம் 4 லட்சம், 6 லட்சம். தளவாடங்கள் வாங்குகிற பணமும் ஓய்வூதியம் கொடுக்கின்ற பணமும் ஒன்று. 6-8 லட்சம், 6 லட்சம் கோடி, 6 லட்சம் கோடி தமிழ்நாட்டை போல 3 மடங்கு இராணுவத்துக்கு செலவழிக்கப்படுகிறது. பெரிய அளவுக்கு. ஆகவே இதுபோக செய்கிறார்கள். இதெல்லாம் வழக்கமாக உள்ளதுதான் என்று சொல்கிறேன். பெரிய இந்தியாவினுடைய முகம் மாறிவிட்டது என்று இல்லை. அவர்களும் இந்த விவசாயிக்கு 6,000 ரூபாய் மாதம் கொடுக்கிறார்கள். எங்களால் இந்த நாடு பெரிதாகி விட்டது என்று சொல்கிறார்கள். மத்திய பணமும் வந்து விழுந்து தானே பெரிதாகிறது. விவசாயிக்கு 6,000 பணம் கொடுக்கிறார்கள். அப்புறம் இந்த சுகாதாரத்திற்காக எத்தனையோவற்றை அவர்களும் பணம் செலவழிக்கிறார்கள். 5 லட்சம் ரூபாய் அதற்கு ஒவ்வொருவனுக்கும் கார்டு கொடுக்கிறார்கள். இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் தான். நீ சொல்கிறாய் தமிழ்நாடு முன்னேறி விட்டது என்று. குஜராத்தில் மோடி ஆண்டதை போல நீ ஆளுகிறாய். போய் எல்லா பணக்காரனுடைய காலையும் கழுவி வந்து வா 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 என்று சொல்வதும், தொழிலாளிகளுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட கேட்டு சிபிஎம் போராடினால் அது எப்படி அவன் ஓடி விடுவான். அவன் ஓடி விட்டால் நம்முடைய நாடு என்ன சங்கத்தை கூட ரெஜிஸ்டர் பண்ண விட மாட்டிருக்காங்க. ஆகவே பாட்டாளிகளுக்கு எதிரான அரசு இது, முதலாளிகளுக்கு சார்பான அரசு. இன்றைய காலம் சோசியலிசம் பேசிய காலத்திலிருந்து இன்றைய காலம் பெரிய அளவுக்கு மாறிவிட்டது. இந்த நலத்திட்டங்கள் தான் செய்யும், இவ்வளவு தான் செய்ய முடியும். இத்தனை லட்சம் கோடி எல்லாவற்றையும் பாருங்கள், எல்லா துறைகளுக்கும் செலவு செய்கிறார்கள். ஒரு எஸ்சி அல்லது அது போன்றவர்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் 2 கோடி பணம் கொடுக்கிறார்கள். அவன் வலுவாக ஏற்கனவே ஊண்டியவன் என்றால் 10 கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள். அவன் சொத்து ஜாமீன் வேண்டாம், மற்றவை வேண்டாம் செய்கிறார்கள். இதெல்லாம் எல்லா ஆட்சி காலத்திலும் வழியாக வந்தது தான். 1990 மன்மோகன் சிங் பொருளாதார நிலைமையை மாற்றினார். ஆலுவாலியா என்று ஒருவரை துணையாக வைத்துக் கொண்டு அவர் அதை செய்தார். அது ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் அது கூட மன்மோகன் சிங்குடைய தனித்திறன் என்று சொல்ல மாட்டேன். உலகம் முழுவதும் கம்யூனிசம் விழுந்து விட்டது. 1989 கம்யூனிசம் விழுந்து சோவியத் நாடு கவிழ்ந்து உலகம் பூராவும் ஐரோப்பிய நாடுகள், கம்யூனிஸ்ட் நாடுகள் பூராவும் கம்யூனிச கொள்கையை கைவிட்ட பிறகு சந்தை பொருளாதாரத்தை நோக்கி போக வேண்டிய காலம் ஏற்பட்ட போது இதை மன்மோகன் சிங் செய்கிறார். ஆனால் அவர்தான் இந்தியாவினுடைய பொருளாதார முகத்தை திறந்து விட்டவர். அதனாலே அவர் காலத்தில் அது நடந்தது. உலகம் பூராவும் நடக்கிற போது அவர் அதை செய்கிறார். இதை 15 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜாஜி சொல்லுகிறார், மார்க்கெட் வில் ரெகுலேட் இட் செல்ஃப். அதனால் மார்க்கெட் ஓரியன்டட் எக்கானமியாக இந்தியாவை சொன்ன மாதிரி எதுவுமே கன்சிஸ்டண்டா இருக்காது. ஆமா. அதனால ராஜாஜி சொல்லுகிறார் அதை. ஆகவே ஏதோ நடக்கிறது, வரி வசூல் செய்கிறார்கள். திரும்ப நமக்கு என்ன, யாருக்கு ப்ரையாரிட்டி என்பதைத்தான் நான் ஒரு அரசினுடைய பொருளாதார நிலையை நான் ஏழைகளுக்கு அது பயன்பட வேண்டும். எந்த ஒன்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ப்ரையாரிட்டி ஷுட் கோ டு டவுன் ட்ராடன். அவர்களுக்கு அது முதலாக தேவை உள்ளவர்கள், வாழ முடியாதவர்கள். ஆகவே அதை நோக்கி அது போக வேண்டும். சரி செய்கிறார்கள். ஒன்று நிச்சய வேண்டாம், இந்தியா பூராவுக்கும் கல்வி சுகாதாரம் 2ஐயும் மட்டும் கொடுத்து விட்டால் போதும். இதற்கப்புறம் அரசு செய்வதற்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. கல்வி எவனாக இருந்தாலும் பிறந்து விழுந்தவன் ஒரே தரமான கல்வியை அவன் இன்ஜினியர் ஆகிறான், டாக்டர் ஆகிறான், எதா வேண்டுமானால் ஆகட்டும். எந்த கல்வியாக இருந்தாலும் அவனுக்கு அந்த தகுதி இருக்குமானால் அவன் அதில் சேர வேண்டும், படிக்க வேண்டும். அதற்கான செலவை அரசு ஏற்க வேண்டும். சுகாதாரம், எந்த அப்பல்லோ ஆஸ்பத்திரிகள் எல்லாம் நம்முடைய நாட்டின் பெருமையை காட்டவில்லை, சிறுமையை காட்டுகிறது. அப்பல்லோ மருத்துவமனைகள், காவிரி மருத்துவமனைகள் எல்லாம் எதை காட்டுகின்றன? நம்முடைய நாட்டின் சிறுமையை காட்டுகிறது. அதாவது இந்த நாட்டில் எவனும் பணக்காரனுக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஹாஸ்பிட்டல், அது எல்லாம் முதல் மந்திரி அங்கே தானே போகிறார்கள். எவன் அரசு மருத்துவமனைக்கு வருகிறான்? இது தரமில்லை என்று சொல்கிறாயே நீ. ராஜாஜி, காமராஜர்லாம் அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்த்து கொண்டார்கள். ஆகவே எல்லா மக்களுக்கும் இன்னும் நிறைய கட்டு, இந்த இலவசங்களையெல்லாம் நிறுத்து. பேருந்திலே இலவசமாக கொடுக்காவிட்டாலும் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டு தான் இருந்தார்கள். தேவை உள்ளவர்கள் தேவை அளவுக்கு பிரயாணம் செய்வார்கள். அது வரல முக்கியம். நீ மேட்னி ஷோ பார்ப்பதற்கு மாணவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எல்லாருக்கும் மருத்துவ கருத்தும் 2ஐயும் கொடு. தாலுக்காதோறும் பெரிய மருத்துவமனைகளை கட்டு. சென்னை ஒன்றுதான் என்று மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்பது சென்னைக்குத்தான் என்றால் தமிழ்நாட்டில் 7 கோடி பேருக்கும் இது போதுமா என்று கேட்கிறேன் நான்.
ஆகவே நீங்கள் இந்த வாக்கு பெறுவதற்காக உள்ள வேலைகளைத்தான் எல்லாரும் செய்கிறீர்களே தவிர, ஒரு 1000 ரூபாயை அரசு பணத்தை ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் கொடுத்தால் 1000 ரூபா சும்மா கிடைக்குது, பரவாயில்ல நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி ஒரு மாணவனுக்கு மேட்டிங் ஷோ போவதற்கு பயன்படுகிறது. பெண்ணுக்கு பெண் ஒரு காலத்தில் பெண்கள் படிக்காத போது ஜெயலலிதா நினைத்தால் அவர்களை உயர்கல்விக்கு இழுப்பதற்கு. அவர் 10வது 11வது படிச்சுட்டு தையல் வேலைக்கு போவார்கள், வேறு வேலைக்கு போவார்கள், முழுவதும் படி என்று சொல்லி அவர்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் 5 ஆண்டு படித்தார். ஒரு பவுன் இப்பொழுது 60,000 ரூபாய் இருப்போம். 1,10,000 ரூபாய் உனக்கு திருமணம் செய்வதற்கு தருகிறேன், நீ திருமணம் செய்து கொள், தாலியை கட்டிக்கொள், படிப்பு வந்து விட்டது, ஒரு வேலைக்கு போ, குடும்பத்தை காப்பார் அது என்பதற்காக வைத்தார். இவன் தாலியை எடுத்து விட்டான். எடுத்து விட்டு 50,000 ரூபாயை அவர்கள் தொகுத்து கொடுத்ததை இவன் வகுத்து கொடுக்குறான். ஏதோ இவனுடைய சொந்த திட்டம் போல பெண்கள் கல்வி கூடியிருக்கு, விழிப்பு குறைந்திருந்ததா என்று கேட்கிறேன். படிப்படியாக கூடிக்கொண்டு இப்பொழுது இதை நீங்கள் கொடுக்காவிட்டாலும் பெண்கள் படிக்க வருவார்கள். இப்பொழுது படிக்காமல் இருக்கின்றவர்களே கிடையாது. அதனாலே சும்மா இலவசத்தை வைத்து கொண்டு நீ ஓட்டுவது என்பது ஓட்டுவதற்கு ஒவ்வொருவனும் நினைக்கிறான். 1000 ரூபா நம்ம அப்பாவே தரமாட்டேங்கிறாரு, பாக்கெட் மணி 100 ரூபா தரமாட்டேங்கிறாரு, 1000 ரூபா ஸ்டாலின் கொடுக்குறாரு என்று சொல்லி அவன் ஓட்டு போடுவான் என்று நினைக்கிறார். ஐயோ, இப்போ பட்ஜெட்டை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக சைடு வந்து இது வந்து ஒரு மாநிலம் பீகாருக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏழைகளுக்கு தேவையில்லாத, ஏழைகளை வந்து நம்ம இன்னும் கஷ்டப்படுற மாதிரி பட்ஜெட் அப்படின்னு திமுக சைட்லேருந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற அண்ணாமலையும் என்ன சொல்கிறாரு, மோடி சொல்ல இது வந்து நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட், இது வந்து இந்தியா வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடி கொண்டு போகிறதுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமர்சனம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் இல்லை, ஆனால் இப்போ மக்களுக்கு செலவு செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் அவர்கள் பொருளாதார திட்டப்படி தான் இதை வைத்திருக்கிறார்கள். செலவு செய்வதற்கு அவர்கள் கையில் பணத்தை வைத்தால் அவர்கள் நுகர்வார்கள். ஆமாங்க. அதனால் உற்பத்தி பெருகும், அதனால் பொருளாதாரம் மறுபடியும் உயரும் என்கின்ற சாதாரண அடிப்படை கொள்கையின் மீது இது செய்யப்பட்ட காரியம் தான். இது துணிந்து செய்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன், துணிந்து செய்திருக்கிறார். ஏன்னா 7லிருந்து 12ஆக தவுவது என்பது அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். அதை செய்திருக்கிறார். இப்பொழுது 1 கோடி பேர் இதிலிருந்து விடுதலையாகிறார். இந்த வரி கட்ட வேண்டிய கட்டாயத்திலிருந்து 1 கோடி பேர் விடுதலையாகிறார். என்னுடைய கருத்து, நீங்கள் இந்த முறையே சரியில்லை. நீ தோசை திங்க போனால் 5 ரூபா இருக்கும். எதுக்கு நீ 100 மிஞ்சி 12 ரூபா இருந்துச்சு, இப்போ 5 ரூபா வரி. தோசை திங்கிறதுக்கு 5 ரூபா கொடுக்கணும். அது ஜிஎஸ்டி. எதுக்கு சாப்பிடுவதற்கு ஜிஎஸ்டி வச்சிருக்கிற? இதில் இன்னொரு விமர்சனம் இருக்குது. என்னன்னா, இப்போ வந்து பட்ஜெட் வந்து எல்லாத்துக்கும் வருமான வரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 8 கோடியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், 1% 140 கோடி மக்களில் 2% மக்களுக்கு தான் இதை பயன் தர போகுது. ஆனால் ஜிஎஸ்டின்றது எல்லா மக்களும் எல்லா மக்களும் செலுத்துறது. அதனால அடிப்படை மக்கள் கொடுக்கின்ற வரி தான் ரொம்ப கூடுதலானது. அது வந்து ஜிஎஸ்டி மூலம் வருகிறது நம்முடைய அரசாங்கத்துக்கு. அதை வந்து குறைக்கல அப்படின்றது நிறைய. ஆமாம், அது பாதி வருகிறது. நான் அதுதான் சொல்ல வர்றேன். அதாவது தோசை திங்கிறதுக்கு எதுக்கு வரி போடுறேன்? ஒரு தோசையை தின்னுட்டு பீடியை வாயில் பற்ற வைக்கிற, வரி கொடுக்கணும். தீக்குச்சி எடுத்து உரசணும், அதுக்கு வரி கொடுக்கணும். இது என்ன? தோசை திங்கிறதுக்கு வரி, பீடி குடிக்கிறதுக்கு வரி, அப்புறம் தீக்குச்சியை பற்ற வைக்கிறதுக்கு வரி, டீ குடிக்கிறதுக்கு வரி, சர்க்கரைக்கு வரி. எதற்கு நீ வரி போடவில்லை? இந்த வரியை காமன் பீப்புள் ஆர் பேயிங் ஃபார் திஸ். எல்லா எளிய மக்களும் இதை செய்கிறார்கள். நம்மிடமிருந்து தான் பெரும்பலம் போகிறது. அதனால தான் பொருளாதார உற்பத்தியை சுழற்சி விடுவர்கள் விரும்புகிறார்கள். நாம் நுகர்வோம் என் அடிப்படையில் அவர்கள் அதை செய்கிறார்கள். அதனாலே என்னுடைய கருத்து, ஒரு இப்போ வந்து மேல்தட்டு உள்ள பணக்காரர்களுக்கு வரி கூட்டப்படவில்லை. பிக்கெட்டி என்கின்ற பெரிய எக்கானமிஸ்ட், இன்றைக்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த எக்கானமிஸ்ட் என்று பிக்கெட்டியை தான் சொல்கிறார். ஆமாம். அந்த பிக்கெட்டி அவர் எழுதுகிறார், 2% இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தனி வரி போட்டால், வெல்த் டேக்ஸ்னு சொல்கிறாங்களா, வெல்த் டேக்ஸ், அந்த தனி வரியை 2% கூட்டினால், இப்பொழுது இருக்கிறது 2% கூட்டினால் 20% ஏழைகளை மேலே கொண்டு வந்து விடலாம். அவங்களோட வாழ்வாதாரத்தை தூக்கலாம் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இது வந்து பணக்காரர்களுக்காக, பணக்காரர்களின் பிரதிநிதிகளால் ஆளப்படுகின்ற நாடு. பெரும் பணக்காரர்களுக்காக, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக. இப்போ கூட அவர்களுடைய முன்னாடி மிகப்பெரிய டேக்ஸ் கட்லாம் கொடுத்தாங்க கார்ப்பரேட்ஸ்க்கு. ஆமாம், அவருடைய ஏஜென்ட்டுகளால் ஆளப்படும் நாடு. நீங்கள் நினைக்கிறீர்கள் 540 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. தே ஆர் ஆல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் த கார்ப்பரேட்ஸ். அவர்கள் யாருடைய நன்மை குறித்து சிந்திக்கின்றவர்கள் என்றால் இந்த 50 பொருளாதார கார்ப்பரேஷன்களை பற்றிய சிந்தனை தான் அவர்களுக்கு தர. யாருக்காக ஆளுகிறார்கள்?
அவர்களுக்காகத்தான் ஆளுகிறார். அப்புறம் அவர்களுக்கு மார்க்ஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார், உயிர் வாழ்வதற்கான கூலியை அவனுக்கு கொடுக்காவிட்டால் உன் உயிரோடு இருக்க மாட்டான். ஆமா, நாளைக்கு உன்னுடைய ஆலை இயங்காது. ஆகவே எவ்வளவு உணவு உனக்கு கொடுத்தால் நீ உயிர் வாழ்வாயோ வேலை செய்வதற்கு அவ்வளவு கொடுக்க வேண்டும். இந்த நாடு இந்த பொருளாதார கொள்கைகள் எதுவுமே சரியில்லை. எல்என்டி ஒரு இன்ஃபோசிஸுடைய நாராயணமூர்த்தி ஒரு முறை பேசினார், 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், அதுதான் தேசபக்தி என்று சொன்னார். ஜப்பான்காரன் வேலை செய்து அந்த நாட்டை முன்னேற்றி விட்டான். 2ஆம் உலகப் போர் அந்த நாடு நாசமாகிவிட்டது. அப்பொழுது வேலை செய்திருக்காவிட்டால் அழிந்து போயிருப்பார்கள். அவர்கள் தான் உலகத்தை நாசமாக்க புறப்பட்டவர்கள். இந்த ஜப்பான்காரர்கள் அவர்களால் தான் அணுகுண்டு போடப்படுகின்ற கட்டாயம் ஏற்பட்டது. ஆமாம், ரொம்ப மோசம் அவர்கள். ஆனால் நல்ல கூட்டம். ஆனால் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறார், 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். இப்பொழுது இன்னொருவர் இருக்கிறார், எல்என்டி பெரிய நிறுவனம். அவர் சொல்லுகிறார், ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்ய வேண்டும். பொண்டாட்டி முகத்தை எவ்வளோ நேரம் பார்த்து கொண்டிருப்பாய், சலித்து போகாது? பார்த்த முகத்தையே இது என்ன, பெண்டாட்டி முகத்தை எவ்வளோ நேரம் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? சலித்து போகும், வா வேலைக்கு, உனக்கு வருமானம் கிடைக்கும். அவருக்கு வருமானம் அதிகமாக வரும். அவருக்கு வருமானம் அதிகம் வரும். இவர் இன்ஃபோசிஸ் பேசுவதும் எல்என்டி பேசுவதும் அவர்களுடைய நன்மைக்காகவே தவிர தேசத்தின் நன்மைக்காக இல்லை. ஆனால் அவர்கள் தேசபக்தியின் பேரால் பேசுகிறார்கள். நம்முடைய நாட்டில் இதையெல்லாம் எடுத்து விமர்சிப்பதற்குரிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வலுவிழந்து விட்டன. இந்த திமுக போன்ற கட்சிகளெல்லாம் சுரண்டுவதற்கு வந்த கொள்ளை கூட்டமே தவிர அது ஒரு கட்சியின் பேரால் இயங்குகின்ற ஒரு கொள்ளை கூட்டம். அதுதான் என்னுடைய கருத்து. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவிழந்து விட்டன. ஆகவே நல்ல கருத்துக்கள் இன்றைக்கு மக்களிடையே சொல்லு. ஐயா, இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டா இங்க வந்து நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து முதல்ல அதை பத்தி கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, அங்க ஒன்று இங்க ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அதை வந்து தமிழ்நாட்டிலே எல்லா இடத்துலயும் அதுதான் நடக்கிற மாதிரி எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து சட்டம் அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கிறதா என்று பார்ப்போம். மகாலிபுரத்துக்கு 4 பெண் சேர்ந்து ஒரு காரில் போனால் கொடி கட்டியவன் போய் இந்த காரை மறிக்கிறான். இந்த பெண்கள் பயந்து அலறுகிறார்கள். கண்ணாடியை உடைத்து அவர்களை கைப்பற்ற நினைக்கிறான். வண்டியை திருப்பி கொண்டு போக நினைத்தால் பின்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அதற்கு மீறி அவர்கள் போனால் வீடு வரையிலும் துரத்தி கொண்டு வருகிறான். இந்த நாட்டிலே பெண் பாதுகாப்பாக இல்லை என்பதற்கு இதைவிட என்ன அடையாளம்? ஒரு பெண் காதலிக்க மறுத்தால் ரயிலில் தள்ளிவிட்டு கொள்ளுகிறான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் தன் காதலனோடு பேசி கொண்டிருக்கிறாள் ஒருத்தி, ஒருவன் உள்ளே நுழைந்து அவனை விரட்டி விட்டு இவளை சீரழிக்கிறான், கற்பழிக்கிறான். அந்த கேஸ்ல கூட ஒரு டிஎஸ்பி என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ் நான் விசாரிக்கும் போது எனக்கு வந்து நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதனால நான் இந்த விசாரணை விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், இருக்கோம். இப்பொழுது நீதிமன்றம் அதை கையில் எடுத்து விட்டது. பெரிய 3 சிபிஐ போலீஸ் அதிகாரிகள் உள்ளே நுழைந்திருக்கிறார். நான் கேட்கிறேன், அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதா என்று கேட்கிறேன். நாட்டில் எந்த பெண்ணும் பாதுகாப்பாக இல்லை. என்ன, ஒரு பவுன் தோட்டை அறுப்பதற்காக ஒரு மூதாட்டியை கொள்கிறான். ஒரு பெண் 1 பவுன் தோல் சட்டத்து மேல பயம் தான் அந்த மாதிரி எப்படி செய்ய முடியும்? அதான் கேள்வி. உன்னுடைய ஆட்சி வலிமையான ஆட்சியாக இருந்தால் உன்னை கண்டு அயோக்கியர்கள் அஞ்சுவார்கள், கயவர்கள் அஞ்சுவார்கள். ஆகவே பிழை நடக்காது. ரொம்ப குறைவாக நடக்கும். அந்த சட்டத்தையும் மீறியவன் செய்வான், இல்லாவிட்டால் அஞ்சுவான். இன்றைக்கு அந்த நிலை இல்லை. அப்புறம் அவன் வட்டச் செயலாளரை பார்த்து பிடித்து கொள்ளலாம், மந்திரியை பார்க்கலாம், எம்எல்ஏயை பார்த்து சரி செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்ற போங்கு இருக்கக்கூடாது. ஒருவன் கொடி கட்டி கொண்டு இந்த வேலையை செய்கிறான் என்றால் அந்த கொடியின் மூலமாக அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிறது. அந்த கொடியின் மூலமாக ஒரு அதிகாரம் கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான் என்றால், வழியில் போலீஸ்காரன் மறிக்க மாட்டான். 2வது, நாம் இந்த பெண்ணிடம் தகராறு செய்கிற போது போலீஸ்காரன் வந்தால் கூட ஆளுங்கட்சிக்காரனாக இருப்பான் போல் இருக்கிறது என்று அஞ்சுவான். ஆகவே இது போன்ற அதிகாரங்களை அயோக்கியர்கள் பெறுவதற்கும் நேரடியாக கட்சிக்காரர்கள் பெறுகிறார்கள். சில அயோக்கியர்கள் அந்த சின்னங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், கொடி கம்பங்களை நீங்கள் பொது இடங்களில் ஊன்றக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் சொன்னீர்களே. தனி இடம் வாங்கி நீங்கள் கொடிகளை ஊன்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களே. நான் கேட்கிறேன், அதில் என்ன, ஏதோ ஒரு இடத்தில் 10 பேர் கொடியை பக்கத்தில் ஊன்றியிருப்பான். இப்பொழுது இவன் காலில் கொடியை கட்டி கொண்டு போவது என்பது போலீஸை அச்சுறுத்துவதற்காக. we are above law, we belong to ruling party டிஎம்கே, உங்க சட்டத்தில் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், அப்படி தேவையில்லை என்று அவன் சொல்வதற்காகத்தான் கொடி கட்டி கொண்டு போகிறான். காரிலே எவனும் எந்த கட்சி, இவன் கட்டினால் பிறனும் கட்டுவான். அவனுக்கு அதில் ஒன்றும் பயனில்லை.
இருந்தாலும் ஐ எம் சம்திங் என்று காட்டுவதற்காக அவனும் ஒரு கொடியை கட்டி கொடுக்குறான். ஆகவே இந்த கொடிகளை காலில் கட்டி கொண்டு போகின்ற பழக்கத்தை என்று உத்தரவு போட வேண்டும் நம்முடைய நீதிமன்றம். எப்படி பொது இடத்தில் கொடி ஊன்றக்கூடாது என்று சொன்னாலும் அந்த காரிலும் கார் அதுக்கு நோக்கம் இருக்கிறதா என்ன? நாட்டில் முந்தியெல்லாம் நாங்கள் கொடியை கட்டி கொண்டாது தெரிந்தோம். இந்த கொடியை கட்டி கொண்டு போனால் போலீஸ்காரர் நம்ம நிறுத்த 5 ரூபா என்பதுதான் அனுப்பி. அப்படியானால் அது ஒரு கொடியின் மூலம் எல்லாரும் தேவைக்கு மேலான தேவைக்கு மேலான காரியங்களை பெறுவதற்கு இது பயன்படக்கூடாது. ஐயா, இப்போ வந்து நீங்க திமுக பத்தி பேசினால இப்போ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க வேங்கவேலு பிரச்சனைக்காக. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அந்த மக்கள் வந்து யாரை பாதிக்கப்பட்டு இருக்காங்க? இல்லை, அது ரொம்ப படுமோசமானது. எங்கேயாவது தாழ்த்தப்பட்ட மனிதன் குடிக்கின்ற நீரில் 2 தொட்டி இருக்கிறது. இன்னொரு ஊருக்குள் ஒரு தொட்டி இருக்கிறது, இது ஒரு தொட்டி, இது இவர்கள் இருக்கிற காலனி பக்கம் இருக்கிற தொட்டி. இந்த தொட்டியில தாழ்த்தப்பட்டவனே மலத்தை கலப்பானா? புகார் சொன்னவனின் மீதே இவர்கள் வழக்கு போடுகிறார்கள். அந்த 3 பேரும் தாழ்த்தப்பட்ட. இப்பொழுதுதான் கொஞ்சம் உரைக்கிறது நம்முடைய திருமாவளவனுக்கு. 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏன் அந்த வழக்கை விசாரித்து எங்களுடைய மக்களுக்கு நீதி தரவில்லை என்று அவரால் கேட்க முடியவில்லை. ஏதோ ஸ்ட்ராட்டஜி, என்ன கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்று தெரியாது என்று நிதி ஒரு முறை சொன்னார். என்ன ஸ்ட்ராட்டஜி? பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி வழங்குவதற்கு வேற என்ன ஸ்ட்ராட்டஜி கவர்மெண்ட்டுக்கு இருக்க முடியும்? அதாவது இந்தியாவிலே ஒரு தனித்தீவு மாதிரி போலீஸ் வந்து வெளியிருந்து யாருமே உள்ள அதெல்லாம் செய்வார்கள். போலீஸினுடைய தன்மை அது. நான் சொல்லுகிறேன், அது யார் செய்திருந்தாலும் சரி, அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஜாதியெல்லாம் பார்த்து நாம் ஐபிசியை வைத்துக் கொள்ள முடியாது. இந்தியன் பீனல் கோட் அது இட் டசன்ட் கேர் ஃபார் எனி கேஸ்ட். தப்பு செய்தவன் பார்ப்பனனாக இருந்தாலும் என்ன, தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் என்ன, இடைப்பட்டவனாக இருந்தால் யாராக இருந்தாலும், அப்புறம் அவனுக்காக அந்த ஜாதி போராடும் என்றால் இந்த நாட்டில் எப்படி நீங்கள் நீதியை நிலைநாட்டுவீர்கள்? எல்லாருக்கும் ஜாதி இருக்கிறது. அவனவன் ஜாதியை பிடித்தால் அவனவன் போராடுவான் என்றால் யாருமே தூக்குக்கு போக மாட்டார்கள், யாருமே குற்றம் செய்வதற்கு அஞ்ச மாட்டார்கள். நாடு முழுவதும் கலவரக்காடாக இருக்கும். இந்த சிந்தனையே மக்களுக்கு வரக்கூடாது. குற்றம் செய்தவன் அவனை நான் தூக்கி வைக்கிறேன், நான் செய்த காரியம் அயோக்கியத்தனமான காரியம், இப்படி ஒரு மகனை நீ பெறுவதற்கு உலக்கையை பெற்றிருக்கலாம் என்று அவர்களிடம் சொல்ல வேண்டுமே தவிர, அதை விட்டு அவனை தண்டித்தால் அந்த சமூகம் கோவித்துக் கொள்ளும். ஆகவே நாங்கள் அந்த சமூகத்தை சரி செய்து கொள்வதற்கு அந்த சமூகமாக விரும்பியது இதை. எவனோ ஒரு அயோக்கியத்தனமானவன், ஒரு மூளை கெட்டவன், மூளை சிரித்து போனவன் இந்த காரியத்தை செய்கிறான். அவனை தனிமைப்படுத்து. அவன் அந்த சமூகத்துக்கு உரியவன் இல்லை, மனநோயாளியவன். அதையெல்லாம் விட்டு 2 ஆண்டுகளாக அவனை பிடித்தால் அவன் சமூகம் கோவித்துக் கொள்ளும். எந்த சமூகம் கோவித்துக் கொள்ளாது. அவருடைய சமூகத்திற்கு இதே தீங்கை செய்திருந்தால் அவர்கள் என்ன பரவாயில்லை, முட்டாள்தனமாக இருக்கிறான், நாம சொல்லுகிறோம் இதையெல்லாம் செய்ய சொல்லி என்றுதான் கருதுவார்கள். இப்போ திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டா சரி, இதை 2 ஆண்டுகளாக சாதி வாரியாக நீதிமுறையை நீங்கள் நிலைநாட்ட முடியுமா என்று கேட்கவில்லையே திருமாவளவன். அப்புறம் இவரும் கூட்டணி கட்சியில் இருக்கிறோம், ஸ்டாலின் வருத்தப்படுவார் என்று தானே கருதினார். இப்போ வந்து கூட்டணி கட்சிகளோ இல்லை மற்ற கட்சிகளோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணி நம்ம ப்ரெஷர் கொடுத்ததுன்னா அவங்க சரியான செயல்களை செய்வாங்க. இவங்க கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு கூட்டணி தர்மமே புரியாது. நம்முடைய கட்சிக்காரர்களுக்கு தேர்தல் நடந்து முடிந்த பிறகு வெளியே வர வேண்டும். நமக்கு தனி கொடி இருக்கிறது, தனி கொள்கை இருக்கிறது, தனி கட்சி இருக்கிறது, நமக்கு தனி நிர்வாகம் இருக்கிறது. ஆகவே வெளியே வா. அதுக்கு பிறகு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எல்லாம் ஒன்றுதான். எவன் தவறு செய்தாலும் அதை விமர்சி. அதை விட்டு அவனுக்கு தாலி கட்டி கொண்டது போல 5 ஆண்டுகளுக்கு நீ கூட்டணியில் இருந்தால் பிறகு அவன் மலத்தை கலப்பதற்கு அவன் என்ன அரசு சிந்திக்கிறதோ, அதாவது ஏதாவது ஒரு சமூகத்தை சேர்ந்தவனின் மீது பழி சொன்னால் அந்த சமூகம் எதிர்க்கும். இந்த மனப்பான்மையை முதலில் போக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் போக்க வேண்டும். அவனை தனிமைப்படுத்த வேண்டும். குற்றம் செய்கின்றவன் தனியாள். நானும் செய்யலாம், நீயும் செய்யலாம். நம்முடைய சமூகம் அதற்கு பொறுப்பில்லை, நம்முடைய மதம் அதற்கு பொறுப்பில்லை. தனி மனிதனாக மனம் அழுகிய ஒருவன் இந்த குற்றத்தை செய்கிறான். அவனை தனிமைப்படுத்தி தண்டி அவனை இந்த சமூகத்தை விட்டு விலக்கி சிறையிலே வை. சிறை என்பது எதற்காக ஏற்பட்டது? ஊரில் இருக்க ஒட்டா உபாதி என்ன பிணத்தை சொல்லுவார் பட்டினத்தார். இந்த பிணத்தை ஊரிலே வைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி தூக்கி புறங்காட்டிலே கொண்டு போய் எரித்து விடுகிறார்கள். இதுதானே உன்னுடைய தன்மை என்று சொல்வார். உயிர் போன பின்னாலே பிணத்துக்கு என்ன மதிப்போ அது வீசும், அது வைத்துக் கொள்ள முடியாத உபாதி, அது கேடு உபாதி என்று சொல்லுவோம். மலத்தை கலந்தவன் கேடு செய்கிறான், மொத்த சமூகத்துக்கும் செய்கிறான். அவன் இன்றைக்கு அதற்கு செய்வான், நாளைக்கு உங்களை தொட்டியிலே செய்வான். அவனை தண்டிப்பதற்கு உனக்கு என்ன தடை? அதை விட்டு
போட்டு மூடுவதற்கு அவர்களையே குற்றவாளிகளாக்கி 2 ஆண்டு 3 ஆண்டு ஆன பிறகு நம்முடைய திருமாவளவன் சொல்கிறார் சிபிஐயை கொண்டு விசாரிக்கும். ஏன் இதை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்ல முடியாதா? இதுக்கு நிறைய கூட்டணி கொலைந்து விடும். ஏனென்றால் வடை பாயாசத்தோடு சாப்பாடு நடக்கிறது, தச்சனை வேறு வைக்கிறார்களே இலையில, சாப்பிடுவதற்கு தச்சனை. 2 MP சீட்டு 4 MLA 2 MP சீட்டு 4 MLA சீட்டு, இது வேண்டிய பணம் கோடிக்கணக்கான ரூபாய் எல்லாம் கொடுத்து. ஆகவே அவர்களுடைய கட்சி வேறொரு பெயரால் அவர்களுடைய கட்சிக்காரர்களாகவே செயல்படுகிறார்கள். ஆமாங்க, நீங்க சொல்ற கரெக்ட் தான். அதனால இவ்வளவு கொடுமைகளை தாழ்த்தப்பட்டவர்களுக்காக கட்சி வைத்தார் திருமாவளவன். அதை பற்றி பேசுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் சிபிஐக்கே வந்திருக்கிறார். தொழிலாளர்களுக்காக கட்சி வைத்த சிபிஎம் அகவிலைப்படியானாலும் சரி, சாம்சங் போராட்டம் கவிதாயப்பட்டு விட்டு இப்பொழுதுதான் வெளியே வருகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் ரொம்ப இந்த கூட்டணி தர்மத்தையே நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள. கூட்டணி என்பது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், வாக்குகள் சிதறாமல் இருப்பது, ஒரு தீமையை எதிர்த்து வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கான ஏற்பாடு. சிதறாமல் இருந்தது, கூட்டணி வைத்தோம், நாம் 4 பேர் வந்தோம், அவன் 40 பேர் வந்தான், முடிந்தது வெளியேவா. ஹனிமூன் இஸ் ஓவர் என்று ராஜாஜி சொன்னாரே, அண்ணாவோடு சேர்ந்தார், சேரக்கூடாத கூட்டது. ஆமாம், அண்ணாவோடு சேர்ந்து விட்டு வெளியே வந்த பிறகு மை ஹனிமூன் இஸ் ஓவர் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டாரே. ஏனென்றால் கூட்டணியை உண்டாக்கி கொடுத்தவரே தமிழனுக்கு அடையாளம் காட்டியவர் அவர் தான். அண்ணாவுக்கு இதெல்லாம் தெரியாது. அண்ணாவிடம் வாக்குகள் சிதறக்கூடாது என்று சொல்லி நேர்மாறான அண்ணாவோடு, கொள்கையில் முற்றிலும் முரணான அண்ணாவோடு அவர் சேர்ந்தார். சேர்ந்து ஜனநாயகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார். அவர்கள் சொல்வது ஜனநாயகம் என்பது ஆட்சி மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ரோடு மெஜாரிட்டியோடு ஒரு கட்சி இருந்தால் அவன் அழித்து விடுவான் என்பதுதான் அவர்களுடைய கருத்து. ஆகவே இன்றைய எதிர்க்கட்சிகள் தகுதியுடையவையாக இல்லை. அவர்கள் மக்கள் நன்மைக்காக மட்டும் இல்லை, தாங்கள் தோன்றிய நன்மைக்காகவே பேசுவதில்லை. இப்பொழுதுதான் பேசுகிறார்கள். சிபிஐ வேண்டும் என்று கேட்பதின் மூலம் திருமாவளவன் ஒரு முறை இந்த அரசாங்கத்தின் கன்னத்தில், மனிதர்களின் கன்னத்தில் அல்ல, அந்த அரசாங்கத்தின் கன்னத்தில் ஓங்கி செருப்பால் அடித்திருக்கிறார். இந்த நீதி நியாயத்தை நீ வழங்க முடியாது, சட்டம் ஒழுங்கு உன்னுடைய ஆட்சியில் இல்லை, ஆகவே வேற்று போலீஸான சிபிஐயை கொண்டு வந்து எங்களுக்கு நியாயம் தேட வேண்டும் என்று சொல்லியதன் மூலம் திமுகவால் நியாயம் பெற முடியாது என்கின்ற கருத்து மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இப்போ திருமாவளவன் வேறு பக்கமாக திரும்பிக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது திமுக. இதற்கு பிறகு சிபிஐ விசாரிக்க வேண்டும், நாங்கள் நடத்துகிற சட்டம் ஒழுங்கில்லை என்று திருமாவளவன் சொல்லிவிட்ட பிறகு திருமாவளவன் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். எங்களுடைய தொழிலாளர்களுக்கு இசைவாக நீ இல்லை, கொரிய முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாய் என்று சொன்ன பிறகு சிபிஎம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆகவே இனிமேல் இவர்கள் புதிய கூட்டணி தேட வேண்டிய கட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களும் திமுக தூர் அருந்து கொண்டு வருகிறது, தூர் இல்லாத வாழியாகிவிட்டது, இதில் தண்ணி நிற்காது, இறைக்க முடியாது, இறைக்க பயன்படாது என்று கருதி அவர்களும் இந்த புதிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அதற்காகத்தான் குரு சீடன் என்ற பாவனையில் ஆதவ அர்ஜுனாவை பயன்படுத்தி வேறு எங்கேயோ துண்டு போடுவதற்கு ஒரு முயற்சி நடக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். இல்லாவிட்டால் எந்த காரியத்தை ஆதவ அர்ஜுனன் செய்ததுக்காக 6 மாதம் விலக்கி வைத்தாயோ, எந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தின் சூழ்ச்சிக்கு நான் மாட்டிக்கொள்ளவில்லை என்று சொன்னாயோ, இது ஒரு சூழ்ச்சி, இந்த கூட்டணியை அறுப்பதற்கான சூழ்ச்சி, திமுகவை விட்டு எங்களை விலக்குவதற்கான சூழ்ச்சி என்று சொல்லி எந்த ஆதவ அர்ஜுனன் மீது 6 மாதம் தண்டனை விதித்து கட்சியை விட்டு நீக்கினீர்களோ, எந்த ஆதவ அர்ஜுனன் மன்னர் ஆட்சி நடக்கிறது என்று சொன்னதற்காக கோபப்பட்டீர்களோ, இப்பொழுது அந்த மன்னர் ஆட்சி என்று சொல்லவில்லையே தவிர சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்னதின் மூலமே உங்களுடைய ஆட்சியை ஊற்றி தலைமொழி விட்டார் திருமாவளவன். இதற்கு மேல் இந்த கட்சியை பற்றி விமர்சிப்பதற்கு வார்த்தைகளை கொண்டு மோசமான கட்சி என்று தான் சொல்ல வேண்டுமா?